3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். நீ சுகமாயிரு, வாழ்ந்துரு, நல்லா இரு. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்படியானா உங்க வாழ்க்கையில கடன் இல்லாமல் வாழ தேவன் நீ ஆசீர்வதிக்கப்படும்படியாக கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தங்களை குறித்து வைத்துக்கொள். அதன் மேல் உன் கையை வைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த வசனத்தை சொல். ஆண்டவரே, நீ சொன்னபடியே என்னை ஆசீர்வதிப்பீராக. நீ சொன்னபடியே என்னை வாளாக்காமல் தலையாக்குவீராக. நீ சொன்னபடியே நான் கடன் வாங்காமல் அநேகருக்கு கடன் கொடுப்பேனாக. நீ சொன்னபடியே என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. நீ அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை உன் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.